பிரிட்டிஷ் ராயல் நேவியின் பைலட் வெளியிட்ட தகவல்கள் உலக நிலைமையைப் பொறுத்தால் விசேடமாக அமெரிக்காவின் மீது உள்ள சந்தேகங்களை அதிகரிக்கக் காரணமாக அமைந்துள்ளன. இது உண்மையில் மிகுந்த விவாதங்களை உருவாக்கி மக்கள் மனதில் புதுமையான யோசனைகளை தூண்டுகிறது. இந்தியாவின் CCS தொழில்நுட்பம் F-35 விமானத்தின் குறைகளை கண்டுபிடிக்கிறது. இது அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பிற்கே ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. இதன் விளைவாக இந்தியாவின் தொழில்நுட்ப திறனை உலகளவிலான முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. இந்தியாவின் F-35B விமானம் பற்றிய தகவல்களை அதிகமாகத் தேடுவது அமெரிக்காவின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சிக்கலுக்கு துணை செய்கிறது. இந்நிலையில் இந்தியாவின் முன்னேற்றம் சர்வதேச யுத்த நவீன தொழில்நுட்பத்திற்கான ஒரு புதிய உயர்வாக மாறுபடும். F-35 விமானத்தில் உள்ள புதிய குறைகள் மற்றும் சிக்கல்களை அணுகுவதற்கான பொறியாளர்களின் குழுவிற்கு தேவையான நேரம் குறித்த விவரங்களைப் பார்க்கையில் அதை தீர்க்கும் பணியின் மனநிலையை நன்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இது அடிப்படையில் மேம்பாட்டிற்கான திறன்களை சிபாரசுக்கிறது. ஏற்கனவே F-35 விமானம் குயின் எலிசபெத் விமானம் மீது பறந்தது என்றாலும் இது தனது போதுமான பரப்பில் இல்லாமல் இருப்பதற்கான காரணங்களை விவரிக்கிறது. இங்கே விமானத்தின் செயல்பாட்டிற்கு அடிப்படையான சிக்கல்கள் குறித்து நமக்கு தெளிவு ஏற்படுகிறது. அதிக வலையமைப்புகளைக் கொண்ட அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் நவலுக்கு இடையில் விமானத்தின் செயல்பாட்டின் தொடர்பு குறிப்புகளை வழங்குவதுடன் மேலதிக சிக்கல்களை விவரிக்கிறது. இதனால் நடத்தை முறைகளைப் பற்றிய புரிதல் உருவாக்கப்படுகிறது. லோன்பர்க் லென்ஸ் பற்றிய விவரங்கள் விமானத்தின் தோற்றத்தை மாற்றுவதுடன் ரடாரில் அதன் அடையாளத்தை மறைத்து விடுமாறு அழைக்கின்றது. இது உண்மையான தரவுகளை மறைக்க மற்றும் விமானத்தின் செயல்பாட்டில் அடிக்கடி சிக்கல்களைக் கொண்டு வருவதில் முக்கியமாய் செயல்படுகிறது. விமானத்தின் தரைமட்டம் குறித்த அவசர நிலை குறித்து விவாதிக்கப்படுவதால் அதில் உள்ள எரிபொருள் குறைவானது எனக் குறிப்பிடப்படுகிறது. இது பைலட்டின் நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் போக்குவரத்துக்காரர்கள் எப்போதும் அதற்கேற்ப திட்டமிட வேண்டும். விமானத்தின் தரைமட்டத்திற்கு அனுமதி வழங்கும் முறைகள் குறித்து விவாதிக்கப்படுவதாலும் விமானங்கள் மணிக்கு இடையூறுகள் இல்லாமல் தரைமட்டம் செய்யலாம். ஆனால் இதற்கான திட்டமிடல் முறைகள் சவால்களையும் சிக்கல்களையும் கொண்டதாக இருக்கிறது. விமானத்தின் தரவுகளை சேகரிப்பது எவ்வளவு சிரமமாக இருக்கிறதென்பதையும் அதில் உள்ள ரடார் முறைமைகளைப் பற்றிய விவரங்கள் மேற்கொள்வதால் அதிவேகமாக விளக்கம் வழங்கப்படுகிறது. இது மேலதிக தகவல் சேகரிக்கும் முறைகளை மேலும் விளக்குகிறது. இந்த விமானம் இந்தியா மீது உளவியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதா என்பதை சரிபார்க்க இந்தியா தனது முன்னேற்றங்களை வெளிப்படுத்துகிறது. இங்கு தகவல் சேகரிப்பு மற்றும் விமானத்தின் செயல்பாடு தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. F-35 விமானங்களில் உள்ள ரடார் முறைமைகள் வெளியில் தெரியாதவாறே செயல்படுகின்றன. இதன் மூலம் அவற்றின் செயல்பாட்டு தகவல்களைப் பெறுவது எவ்வாறு என்பதையும் விளக்குகிறது. இவை தரவுகளைப் பாதுகாப்பதற்கான ஒரு பாதுகாப்பு முறையாக இருக்கிறது. RCS மாப் முறை எக்ஸ்ரே கதிர்களைப் போலவே செயல்படுகிறது. ஆனால் அதில் உள்ள தகவல்களை அதிக தெளிவுடன் பெறலாம். இது உள்ளக அமைப்புகளை மற்றும் செயல்பாட்டை புரிந்து கொள்ள அதிக உதவியாக இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தைக் கொண்டு இந்தியா தனது போர்விமானங்களை பாதுகாப்பதற்கான புதிய வழிகளைக் காணலாம். இது நாட்டின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது. அமெரிக்கா மற்றும் இந்தியா RCS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி F-35 இன் ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்வதற்கான வாய்ப்புகளைப் பற்றி பேசுகின்றன. இதனால் இந்தியா அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னேற முடியும். இந்தியா F-35 விமானங்களைப் பெறுவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் புதிய தகவல்களை பெறுவது குறித்து விவாதிக்கப்படுகிறது. இங்கு புதிய அதிர்ச்சிகள் மற்றும் சந்தேகங்கள் பரவலாக வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்கா மற்றும் ராயல் பிரிட்டிஷ் நாவலின் F-35B பற்றிய தகவல்களை வெளியிடும் நிலைமை குறித்து விவாதிக்கப்படுவதால் மிகவும் சிக்கலான சூழ்நிலைகள் உருவாகலாம். இதனால் விமானத்தைப் பற்றிய வெளிப்பாடுகள் சிக்கலாக மாறும். இந்தியா F-35B இன் உண்மையான திறனை வெளிப்படுத்துவதில் எப்படி முன்னேறியுள்ளதென்பதையும் அமெரிக்காவின் பதில்களைப் பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளன. இது உலகளவில் விமானங்கள் தொடர்பான புதிய யோசனைகளை உருவாக்குகிறது.